نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم أجيب دعوة الداعي إذا دعاني صدق الله العلي العظيم விண்ணையும் மண்ணையும் படைத்து அதிலே கோடிக்கணக்கான வஸ்துக்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதகராம் சன்மார்க்க போதகராம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் இறைவனின் பேரருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக என கேட்டுக்கொண்டவனாக எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தமது சமுதாயத்தினரான நாம் பயன்பெறும் வகையில் பல்வேறு பிரார்த்தனைகளையும் வணக்க வழிபாடுகளையும் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதன் பிரகாரம் நாம் செயல்படும்போது இறைவனின் பாதுகாப்பும் அவனின் அருள் வளமும் போதுமான அளவு கிடைக்க பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் இந்த சமுதாயம் அனுபவித்த பலன்கள் ஏராளம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை நாம் முறையாக செய்தால் நம் வாழ்வில் உண்மையில் வசந்தம் வீசும், உண்மையில் வசந்தம் வீசக்கூடியதாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. காரணம், அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவனது சந்தோஷம் எதில் கிடைக்கும், அவனுக்கு வளம் எதில் கிடைக்கும் என்பதையெல்லாம் அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தன் இஷ்டப்படி எதையும் சொன்னது கிடையாது, பேசியது கிடையாது. மாறாக எல்லாம் வஹீயின் மூலமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு அம்சத்தையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு அமலையும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் இஷ்டத்திற்கு ஏதோ செய்யுங்கள், ஏதோ இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லவில்லை. மாறாக வஹீயின் மூலமாக தான் ஒவ்வொன்றையும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வல்ல ரஹ்மானும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அவர் மன இச்சப்படி ஏதும் உங்களிடத்தில் சொல்லவில்லை. வஹீயின் மூலமாக, நமது அறிவிப்பின் மூலமாக அவர் உங்களுக்கு ஏவக்கூடியவராக இருக்கின்றார், எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். உங்களிடத்தில் வஹீயின் மூலமாக பேசக்கூடியவராக அந்த நபி இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே பெருமானாருடைய அப்படிப்பட்ட அந்த சொல்களை நாம் ஏற்று நடப்போமையானால் நமது வாழ்க்கையில் 1000 படிப்பினைகள் கிடைக்கும், நமது வாழ்க்கை வசந்தம் பெறும் என்பதாக பார்க்க முடிகின்றது. அதன் அடிப்படையில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது, அன்புக்கினியவர்களே, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு மனிதன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி. ஒரு முறை அன்சாரி தோழர்களில் ஒருவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் வந்து சொன்னார், மா ரஸக்து வலதன் கத்து வலா வலதி வலதுன், நாயகமே, எனக்கு குழந்தை செல்வமே இல்லை, எனவே அதற்காக ஏதேனும் ஒரு வழிகாட்டுதலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக அந்த அன்சாரி தோழர் பெருமானாரிடத்தில் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபைன அன்த அனில் இஸ்திஃபாரி
வகஸரத்து ஸதகத்தி இர்ஸுகுல்லாஹ பிஹுமல் வலதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். பாவ மன்னிப்பை தேடுதல் மற்றும் அதிகமாக தர்மம் செய்வதை விட்டு நீர் எங்கு சென்று விட்டீர்? பாவ மன்னிப்பை தேடுவதை விட்டும் தர்மம் செய்வதை விட்டும் நீ எங்கு சென்று விட்டீர்? இவை இரண்டையும் செய்து வந்தால் அல்லாஹ் உனக்கு குழந்தையை தருவான். அல்லாஹ் உனக்கு குழந்தையை தருவான். அதாவது இவ்விரண்டையும் அதிகமாக நீ செய்து வருவீரானால் உனக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், உனக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அல்லாஹ் உனக்கு அருள்வளிப்பான் என்பதாக, அல்லாஹ் உனக்கு அருளை கொடுப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு அந்த அன்சாரி தோழரிடத்தில் பெருமானார் கூறினார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்கின்றார், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கின்றார்கள், அதுபோலவே அவர் செய்து வந்தார், அதுபோலவே அவர் செய்து வந்தார். இந்த நபியின் மொழியின் அறிவிப்பாளரான ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள், அதன் பிரகாரம் அந்த மனிதர் பிற்காலத்தில் 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் என்பதாக, 7 ஆண் குழந்தை அவருக்கு பிறந்தது என்பதாக சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஹதீஸை முஸ்னதிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இன்ன அமலை செய்து வாருங்கள், இதை நீங்கள் செய்து வாருங்கள், உங்களது வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள், உங்களுக்கு செல்வம் கிடைக்கும், உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பது போன்றெல்லாம் நமக்கு மத்தியிலே சொல்லி அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் செய்து வாருங்கள் என்பதாகவும் நமக்கு ஏவிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை வேண்டும் யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் 2 தான் சொன்னார்கள். நீ தான தர்மம் செய்து வா, நீ தான தர்மம் செய்து வா, அத்தோடு பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிரு, உனக்கு வல்ல ரஹ்மான் குழந்தை பாக்கியம் கொடுப்பான் என்பதாக அதை கடைபிடித்து வந்தார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்தான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே பெருமானாருடைய சொல்லை நாம் பின்பற்றி வாழ்வோமையானால் நமது வாழ்க்கை வளம் பெறும் என்பதாக, நமது வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்பதாக சொல்லுவது பொய்யல்ல, உண்மையான செய்தியாக இருப்பதை நாம் கண்கூடாக காணுகின்றோம். அன்புக்கினியவர்கள், அது மாத்திரமல்ல, அதாவது காணாமல் போனது கிடைக்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபாதத்தை சொல்லி இருக்கின்றார்கள், வணக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். காணாமல் போய்விட்டதா, இதை நீங்கள் செய்து வாருங்கள், காணாமல் போனது உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் செய்தார்கள். காணாமல் போனது அவர்களுக்கு திரும்பவும் கிடைத்தது என்பதாக ஹதீஸிலே பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்ஃப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், நான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் வந்த பொழுது, நாயகமே என்னுடைய மகன், அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கின்றார்கள், நாயகமே எனது மகன் சாலிமை எதிரிகள் பிடித்து சென்று விட்டார்கள், எதிரிகள் பிடித்து சென்று விட்டார்கள். அதனால் எனது மனைவி மனவேதனையில் இருக்கின்றார், மனவேதனையில் மன உளைச்சலில் இருக்கின்றார். இப்போது நான் என்ன செய்ய? ஏதேனும் அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அன்புக்கினியவர்களே அஸ்ஐ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ வஸ்பிர், அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு நீ பொறுமையாக இரு என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்வை பயந்து கொள், நீ பொறுமையாக இரு என்பதாக சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வஅமுருக வையாக அன்தஸ்தக்ஸிரா மின் கௌலி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி, நீயும் உனது மனைவியும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக ஓதி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அவ்வாறு ஓதி வந்தோம். அஸ்ஸை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அவ்வாறு
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி என்ற கலிமாவை அதிகமாக ஓதி வந்தோம். சில நாட்கள் கழிந்தது. சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு ஒரு நாள் இரவு நேரத்தில் நடுநீசில் எனது இல்லத்தினுடைய கதவு தட்டப்பட்டது. எனது இல்லத்தினுடைய கதவு ஒரு நாள் இரவு நடுநீசிலே தட்டப்பட்டது. யார் என்பதாக பார்ப்பதற்கு கதவை திறந்தேன். எனது மகனார் சாலிம் அங்கிருந்தார். எனது மகன் சாலிமா அங்கிருந்தார். பார்த்து சந்தோஷமடைந்தேன், பூரிப்படைந்தேன். இரவு நேரம், பகல் பொழுது விடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சென்றேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது போன்று நடந்தது என்பதாக எடுத்து கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனது மகன் சாலிமை அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், நடந்த விஷயம் என்னப்பா, நடந்தது என்னப்பா கூறு என்பதாக கேட்டார்கள். சாலிம் கூறினார், எனது மகன் கூறினார், நாயகமே, அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னை எதிரிகள் பிடித்து சென்று விட்டார்கள். என்னை கொலை செய்வதற்காக பிடித்து சென்றார்கள். அவர்கள் பிடித்து சென்ற மாதமோ போர் தடை செய்யப்பட்ட ஒரு மாதம். அன்றைய காலத்தில் அரபிகளிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. முஹர்ரம், ரஜபு, துல்காதா, துல்ஹஜ் இந்த 4 மாதத்தில் போர் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது. அந்த மாதத்தில் என்னை அழைத்து சென்று விட்டார்கள். போர் தடை செய்யப்பட்ட மாதத்தில் என்னை அழைத்து சென்றார்கள். இப்பொழுது என்னை கொலை செய்ய வேண்டும். ஆனால் போர் தடை செய்யப்படக்கூடிய மாதமாக இருக்கின்றது என்பதாக எண்ணி என்னை விட்டுவிட்டார்கள். சிறிது நாள் தள்ளி போட்டார்கள். என்னை கைதியாக வைத்திருந்தார்கள். அப்படி கைதியாக வைத்திருக்கின்ற பொழுது என்னை ஆடு மேய்ப்பதற்கு பயன்படுத்தினார்கள். என்னை கண்காணிப்பதற்கு ஒரு ஆளையும் நியமனம் செய்திருந்தார்கள். அவர் எந்நேரமும் என்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவர் மது அருந்திவிட்டு மயக்கத்தில் கிடந்தார். இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக எண்ணி அங்கிருந்து நான் நடையும் ஓட்டமாக ஓடி வந்து மதினமா நகரத்தின் எல்லையை அடைந்ததும் திரும்பி பார்த்து 4000 ஆடு நான் அடிமையாக இருந்து ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன் அல்லவா, அப்படி அந்த ஆடு மேய்க்கப்பட்ட அந்த ஆடுகள் என்னோடு ஓடி வந்து விட்டது. 4000 ஆடும் என்னோடு ஓடி வந்து விட்டது என்பதாக சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஸ்தயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் சொன்னார்கள், அஸ்தயி அவர்களே, உங்களது மகனும் உங்களுக்கு கிடைத்து விட்டார். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதாக அந்த வார்த்தை எந்த அளவுக்கு பலன் கொடுத்திருக்கின்றது பாருங்கள். உங்களது மகனும் உங்களுக்கு கிடைத்து விட்டான். 4000 ஆடையும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஸ்தகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி தஃப்சீர் குர்துபியில் வரக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை செய்யும்படி நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்களோ அதை செய்து வருகின்ற பொழுது வாழ்க்கையில் வளம் பெறக்கூடியவர்களாக, வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறக்கூடியவர்களாக, வாழ்க்கையில் வசந்தத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பது உண்மையான செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, வறுமை நீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழியை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், இபாதத்தை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, நாயகமே, உலகம் என்னை விட்டு விரண்டோடுகின்றது,
என் கஷ்டம் நீங்கி வளம் பெற ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்கள் என்று பெருமானாரிடத்தில் கேட்கின்றார். உலகம் என்னை விட்டு விரண்டோடுகின்றது, கஷ்டம் என்னை விட்டு விலக வேண்டும், நான் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எதை கொண்டு படைப்புகளுக்கு வாழ்வாதாரம் வழங்கப்படுகிறதோ அந்த இறை தியானத்தை விட்டும் நீர் எங்கே சென்றீர்? எதை கொண்டு படைப்பிடங்களுக்கு வல்ல ரஹ்மான் வாழ்வாதாரம் வழங்குகின்றானோ அந்த இபாதத்தை விட்டு, அந்த தியானத்தை விட்டு நீர் எங்கு சென்றீர் என்பதாக இவ்வாறு கேட்டுவிட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வழிபாட்டை சொல்லி காட்டினார்கள். நபி கூறினார்கள், நீர் தினமும் ஃபஜ்ர் நேரம் உதயமாகி ஃபஜ்ர் தொழுகை முடிப்பதற்குள் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை தினமும் 100 முறை ஓதுவா. 100 முறை ஓதுவா, வல்ல ரஹ்மான் உனக்கு வாழ்க்கையில் வளம் தருவான் என்பதாக. வல்ல ரஹ்மான் உனக்கு வாழ்க்கையில் வளம் தருவான், செல்வம் உனக்கு கொட்டி கிடக்கும், உன்னிடத்தில் கொட்டி குமையும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அன்புக்கினியவர்களே, கஷ்டமாக இருக்கின்றது, பொருள் இல்லாமல் இருக்கின்றேன், பொருளாதாரம் அற்றவனாக இருக்கின்றேன், செல்வம் இல்லாதவனாக இருக்கின்றேன், வறுமையில் நான் இருக்கின்றேன், எனக்கு வளம் பெற வேண்டும், வாழ்க்கையில் செல்வம் என்னிடத்தில் வர வேண்டும், அதற்கு என்ன செய்ய என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் கூறிய செய்தி, ஃபஜ்ர் உதயமாகி ஃபஜ்ர் தொழுகை முடிவதற்குள் நீ இதை சொல்லிவா. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை 100 முறை ஓதிவா. ஓதி வந்தாய் என்று சொன்னால் உனது வாழ்க்கையில் வளம் பெறும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதை அந்த மனிதர் அப்படியே செய்து வந்தார். உலகம் விருப்பத்துடன் சிறுமை அடைந்து உம்மிடம் சரணடையும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அந்த வார்த்தை அப்படியே நடந்தது என்பதாக, அந்த வார்த்தை அப்படியே வாழ்க்கையில் நடந்தது என்பதாக அந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார். வல்லமை படைத்த அல்லாஹ் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மலக்கை உனக்கு ஏற்படுத்துவான். பெருமானார் திரும்பவும் சொன்னார்கள், அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மலக்கை ஏற்படுத்துவான். அந்த மலக்கு கியாமத்து நாள் வரை திக்ரிலேயே இருந்து கொண்டிருப்பார். அந்த நன்மை உனக்கு வளமையாக வந்து கொண்டிருக்கும் என்பதாக, அந்த நன்மை உனக்கு வளமையாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த செய்தியை அந்த நபரிடத்தில் சொன்னார்கள். அவரும் அதை கடைபிடித்து வந்தார், ஓதி வந்தார். சில நாட்கள் கழிந்த பின் அவர் நபியிடம் வந்தார், நாயகமே, நான் இந்த தஸ்பீகை ஓதியதற்கு பிறகு உலகத்தில் செல்வம் என்னை முன்னோக்கி வந்துவிட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதிகமாக நிரம்பியது. அதை எங்கு வைப்பது என்பது நான் தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றேன். அதை எங்கு வைப்பது என்பதாக தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய செல்வங்கள் அதிகமாக எனக்கு கொடுத்து விட்டான் என்பதாக அந்த சஹாபி சொல்லி காட்டினார் என்பதாக என்ற செய்தியை யஹ்யா உலுமுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி நம்மளை செயல்பாடுகள் அமைக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் நமது செயல்பாடுகளை அமைத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வளம் பெறலாம். சுபுஹுக்கு முன்னால் இதுபோன்ற தஸ்பீகளை செய்யுங்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தொலைந்து போனது கிடைக்கும். இன்னும் வாழ்க்கையில் உங்களுக்கு வல்ல ரஹ்மான் பரக்கத்து செய்வான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறெல்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அல்லவா. அந்த செயல்பாடுகளை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால்
வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். வாழ்க்கையில் செல்வங்கள் அபிவிருத்தி அடையும் என்பதாக இதுபோன்ற நிகழ்வின் மூலமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உங்களது வாழ்க்கையில் வசந்தம் வேண்டுமா, உங்களது வாழ்க்கையில் செல்வம் வேண்டுமா, உங்களது வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா, இப்படிப்பட்ட அமல்களை நீங்கள் செய்து வாருங்கள், உங்களது வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதாக சில வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஸஅத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் வந்து அவரின் குடும்ப ஏழ்மை நிலையை கூறி, அது என்னை விட்டு நீங்க வேண்டும், ஏதாவது ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இதா தகல்த பைத்த ஃபஸல்லிம், நீ உனது வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லி நுழை என்பதாக சொன்னார்கள். உனது வீட்டுக்குள் நீ நுழைந்தால் சலாம் சொல்லி நுழ. இன்கான ஃபீஹி அஹதுன், அங்கு யாரும் இல்லை என்று சொன்னான். வயில்லம் யகுன் ஃபீஹி அஹதுன் ஃபஸல்லிமு அலைய, வீட்டில் அங்கு யாரும் இல்லை என்று சொன்னால் நீ என்னை நினைத்துக்கொள், நீ என்னை நினைத்து கொண்டு என் மீது சலாம் கூறு, எனக்காக சலாம் கூறு. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்பதாக என்ன நினைத்து அங்கு நீ சலாம் கூறு. சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வக்ரா குல் ஹுவல்லாஹு அஹது மர்ரத்தன் வாஹிதத்தன், ஒரு முறை குல் ஹுவல்லாஹு சூராவை ஓது, ஒரு முறை குல் ஹுவல்லாஹு சூராவை ஓது. இவ்வாறு நீ ஓதி வீட்டுக்குள் நுழைந்து வா என்பதாக சொன்னார்கள். இவ்வாறு கடைபிடித்து வந்தார் அந்த மனிதரும். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை அதிகப்படுத்தினான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, செல்வம் குவிந்தது. அந்த செல்வத்தின் மூலமாக பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் எடுத்து வாரி வழங்கக்கூடிய வல்லலாக நான் ஆகிவிட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லி காட்டிய செய்தியை தப்சீர் குர்துபியிலும் தப்சீர் கபீரிலும் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் வந்தோம் என்று சொன்னால் நமது வறுமை நீங்குகின்றது என்பதாக, வாழ்க்கையில் வளம் பெறலாம் என்பதாக, வாழ்க்கையில் வசந்தத்தை பார்க்கலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில செயல்பாடுகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த செயல்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருந்து வாழ்க்கையில் வளம் பெறக்கூடியவர்களாக, நமது வாழ்க்கை வசந்தமாக அமையக்கூடியதாக இருப்பதற்குண்டான செயல்பாடுகளை செய்து வல்ல ரஹ்மான் அவனது கிருபை கொண்டு எல்லா விதமான அருள்களையும் நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹர்கள் தொழுது கொள்ளுங்கள்.